Hi all, welcome to Demystifying Markets. So இன்னியோட index analysis பார்த்துடலாங்க. This is for June 28th கான analysis. This is for Nifty, Bank Nifty followed by Fin Nifty plus Mid Cap. So market profile is the base. அத பேஸா வச்சு தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்கா இருக்கட்டும் ஸ்டாக்குக்கா இருக்கட்டும் நம்ம அனலைஸ் பண்றோம். And on everyday basis morning 10 o'clock வந்து நம்ம லைவ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றோம். ட்ரேடிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லைவ் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல பேஸா வச்சு தான் நம்ம இண்டெக்ஸ்கா இருக்கட்டும் ஸ்டாக்கும் வந்து அனலைஸ் பண்றோம். ஸோ இன்னியோட அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து இன்னியோட லைவ் மீட்டிங்ல வந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தோம். நேத்தோ ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ் வந்து கிளியராகவே தெரிஞ்சது. நேத்தோட வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் மார்க்கெட் வீடியோலையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் நேத்திக்கும் லைவ்ல வந்து நம்ம வந்து இந்த ரிலையன்ஸை வந்து பார்த்தோம். பிகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேலன்ஸ் அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐடி செக்டாரும் இன்னைக்கு கேப் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது ரெண்டுமே நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருந்தோம் லைவ்ல. ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஃப்டர் திஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து கம்ப்ளீட்டட். பட் நியூ சீரீஸ் எல்லாமே இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக லோட் ஆகும். அகெயின் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீக்லி அண்ட் மந்த்லி க்ளோஸ். ஸோ அதனால வந்து மார்க்கெட்டோட கண்டினியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளோஸ்ல வந்து 24,000க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க டெய்லியில. பட் வீக்லிலையும் மந்த்லிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு அதோட கண்டினியூஷன் இருக்கா அப்படின்றது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜூன் அண்ட் ஜூலை மந்தோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24,047 and 24,106. இப்போ இருக்கிற கரண்ட்லி இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஜூன் அண்ட் ஜூலை மந்தோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,047 24,106. இந்த இதில் இருக்க ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கு. இஃப் அட் ஆல் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் இருக்குன்னா நிஃப்டியோட ஓப்பன் வந்து எங்க இருக்கும்னா 24,106. ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது நாளைக்கு அப்படின்னா. ஸோ நேத்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ நேத்தோட நிஃப்டில வந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் வந்து 23,650 லெவல்ஸ் வந்து நல்லாவே, அதாவது இந்த லெவல் வந்து ரொம்ப ப்ரியாரா நம்ம வந்து பார்த்த ஒரு லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆன ஒரு லெவல். திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 23,650. இந்த ஜோனை தான் வந்து நேற்று ப்ராப்பராகவே அவங்க வந்து அழகாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருந்து. ஸோ திஸ் ஜோன் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட் நவ். 23,650 லெவல்ஸ் வந்து அலாங் வித் சிங்கிள் பிரிண்டே அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ நேற்று வந்து ஐபி லெவல்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது. 650 ஜோனும் வந்து தே ஹவ் டேக்கன் அ சப்போர்ட் பிளஸ் சிங்கிள் பிரிண்டோட இது பிளஸ் பிஓசி அண்ட் க்ளோசிங் ஆன் டாப். ஸோ இது எல்லாமே வந்து நேத்தோட லெவல் வாஸ் ரொம்ப நல்லாவே ஒரு பிரேக் அவுட் இருந்தது. அண்ட் இன்னியோட கண்டினியூஷனும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த சிங்கிள் பிரிண்ட்ல தான் மார்க்கெட் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 23,800. ஸோ ஓப்பன் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து 23,800 வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் த்ரூ அவுட் த டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே கீழே வந்து ஒரு சின்ன டிபியோட சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட்ல தான் அவங்க வந்து பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. தென் மார்க்கெட் கண்டினியூட் அண்ட் பிஓசியை வந்து கிராஸ் பண்ணி சஸ்டெயினும் ஆயிருக்காங்க. ஸோ நேத்தோட பிஓசியும் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐபியோட லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு அப்சைட்ல. ஸோ நேத்தும் இருந்திருக்கு இன்னைக்கும் இருந்திருக்கு. பிஓசி ஆஃப் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 23,850. இன்னியோட பிஓசி வந்து 950. ஸோ 100 பாயிண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து பிஓசியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் அண்ட் 24,000க்கு மேலே வந்து க்ளோசிங். ஸோ க்ளோசிங் ஆன் டெய்லி ஃபர்ஸ்ட் டைம் இன் நிஃப்டி வந்து ஒரு பெரிய சோ மெனி பீரியட்ஸ் வந்து மல்டிபிள் பீரியட்ஸ் ஹவ் ட்ரை டு கிராஸ். பட் அகெயின் ஒரு வாட்டி கிராஸ் பண்ணும்போது அவங்க அங்கே சஸ்டெயின் ஆகலை. அகெயின் வந்து நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டே இருந்தது. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து லேட்டாக பார்த்தீங்கன்னா எல் பீரியட் வந்து 24,000க்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து 2 to 3 times ரிஜெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் 24,067. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட ஃபிளாட் ஓப்பனிங்கும் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபிளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து அந்த டெய்லியில் கொடுத்துருக்காங்க 24,000க்கு மேலே. பட் கண்டினியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த வீக்லி அண்ட் மந்த்லி க்ளோஸ் தட் கேன் பி கன்ஃபார்ம் பை டுமாரோ. இந்த லெவலுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காத வரையுமே ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்டே ஆகுமான்றது இட்ஸ் டவுட்ஃபுல். அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிக்வயர்ட். ஸோ அபவுட் 24,000.
ஒரு price acceptance is required on the upper side. If at all வந்து நம்ம POC ல இருந்து மார்க்கெட் வந்து போகுனாலோ இல்ல flat openingனால 100 pointsக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து flat openingல இருந்தாலுமே then again இந்த லெவலுக்கு மேல ஒரு acceptance is required for Nifty. So coming on the downside பாத்தீங்கன்னா ஒரு support zone நம்ம பார்க்கிறது. So 23,850 இந்த zone வந்து ஒரு நல்ல level of support act ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நேத்தோட POCயும் அந்த லெவல்ல தான் நம்மளுக்கு இருக்கு. So இந்த zone வந்து could be a first level of support. If at all this level broken, then 750 would be the perfect level because இன்னிக்கும் அவங்க அந்த level கிட்ட தான் single printல இருந்து support எடுத்திருக்காங்க. So again they can come and retest here whether the buyers are active. So இந்த zoneல வந்து திருப்பியும் buyers இருக்காங்களா அப்படின்றத அவங்க செக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. If at all market broke this level of 850, 23,850. So இதுவும் further வந்து உங்களுக்கு break ஆச்சு அப்படின்னா 650 வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ்ங்க நம்மளுக்கு. ஏன்னா prior timesலயும் பாத்தீங்கன்னா prior timesலயும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை further break பண்ணி ரெஸ்பான்சிவ் zone அதாவது ரெஸ்பான்சிவ் செல்லர் zone வந்து break பண்ணி இனிஷியேட்டிவ் வந்து அதை வந்து அழகா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த zone வந்து would be the proper support zone for Nifty. இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸ். பட் as of now பாத்தீங்கன்னா 850 ஏன்னா கரண்ட் மார்க்கெட்ல இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி 850 will be the first level. ஸோ இதுக்கு மேல வந்து price acceptance is required for Nifty. அந்த ஒரு மந்த்லியும் வீக்லியும் ஒரு acceptance கண்டிப்பா வேணும். ஸோ Nifty upside and downside is very clear. இன்னைக்கு பாத்தீங்கன்னா IT வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க நிஃப்டிக்கு. அதே மாதிரி வந்து ரிலையன்ஸ் வந்து பிகினிங்ல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது அண்ட் தே கோ ஃபார் பேலன்ஸ். ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிகினிங்ல ரிலையன்ஸும் வந்து அழகா சிங்கிள் பிரிண்ட்ல வந்து அவங்களும் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க சப்போர்ட்டை. ஸோ ஐடி செக்டார் வந்து நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நம்ம அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு ஐடி. ஸோ ஐடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பேசியிருந்தோம் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் நல்லா டவுன் ஆயிட்டு ஃபர்தரா வந்து இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா டர்ன் ஆனாங்க. பட் while coming here in the zone வந்து it was acting as a very good level of resistance because it was the resistance earlier. ப்ரீவியஸா இந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்ட் ஆயிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா இந்த வாட்டியும் அவங்க ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. பிகாஸ் அது வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருந்தது. And while crossing this 34,900 இது ஒரு நல்ல level of zone இருந்தது, ரெசிஸ்டன்ஸா இருந்தது. ஸோ டெய்லி பேசிஸ்ல இருந்தது. ஒன்ஸ் இந்த ஜோனை கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே நம்ம வந்து 34,900ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே கண்டினியூஷன் இருக்கா மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சான்னு கேட்டா ஆகல. So again what happened, they are trying to refill this gap and take a support exactly at the zone of 34,900. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அந்த லெவலையும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருந்தது 2 நாள். ஸோ அதுக்கப்புறம் they have started to come up. ஸோ திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் இன்னைக்கு வந்து அந்த கேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மோர் தென் கேப் வந்து ரெசிஸ்டன்ஸையும் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 34,900 அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்ததுலேருந்து இங்கே வரையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த கேப் ஃபில்லிங் வந்து ரீஃபில் பண்ணிட்டாங்க. அலாங் வித் தட் ப்ரீவியஸ் டைம்ஸோட அந்த ரெசிஸ்டன்ஸையும் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ மோர் தென் தட் க்ளோசிங் வாஸ் ஆல்சோ புல்லிஷ் டுடே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா எல்லா ஐடி ஸ்டாக்ஸ்லயும் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே நம்மளுக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் இருந்தது. ஸோ கம்பேரிட்டிவா பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்ல நம்மளுக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் இருந்தது. அதே மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸுமே இன்னைக்கு நல்லாவே சிங்கிள் பிரிண்ட் வச்சு தான் வந்து போனாங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஐடியோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம லைவ்லயும் ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ விப்ரோ எல்லாமே வந்து இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. கோஃபோர்ஜ் எல்லாமே, டெக்எம் எல்லாமே. ஸோ மூவிங் ஆன் டு ரிலையன்ஸ். ஸோ ஐடி வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க நல்லாவே. ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிள் கிரியேட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பிஓசி ஃபார்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து வந்து கிளியர் ஓடிஎஃப், கிளியர் ஸ்மார்ட் மணி. ஸோ நான் வந்து நேத்திக்கும் மென்ஷன் பண்ணேன் ஸ்மார்ட் மணினா என்ன அப்படின்றதுக்கு வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் தான். ஸோ இது வந்து புதுசா யாரா பாக்குறீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் தான் வந்து பர்ஃபெக்டா ஒரு ஓடிஎஃப், ஒரு ஸ்மார்ட் மணி இல்லைன்னா வந்து
ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங் சொல்லுவோம். அதாவது பிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் என்டர் ஆகுற ஒரு இடம். ஸோ அவங்க வந்து பெர்ஃபெக்டா வந்து கொண்டு போயிருக்காங்க பாருங்க. பிரைஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த பிரைஸை வந்து மேலேயே தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் லைக் ஓடிஎஃப் வந்து கிளியரா ரொம்ப எவிடென்ட்டா தெரிகிற ஒரு ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ். திஸ் வுட் பி த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மார்ட் மணி என்ட்ரி. ஸோ நேற்று வந்து 2900லேருந்து ஆல்மோஸ்ட் 3030 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டா 3030க்கு கீழே தான் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஏன்னா 3030ன்றது ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் நான் இங்க ஹரிசான்டல் லைன் டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவலை வந்து அவங்க 3000 தாண்டி தான் ஆனா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று ரிலையன்ஸ் வந்து 3000 தாண்டி தான் ஒரு க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. பட் 3030க்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அகைன் இன்னோட ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா 3030க்கு கீழே தான் இருந்தது. அகைன் அந்த சிங்கிள் பிரிண்ட் வாஸ் மச் மோர் எஃபெக்டிவ். ஸோ இங்கேருந்து சப்போர்ட்டும் எடுத்திருக்காங்க. இந்த சப்போர்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இனிஷியல் டைம்ல வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு வைட் ஐபி வச்சு இனிஷியல் டைம்ல வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா 3050, ஏன்னா இது வந்து ஒரு டாப் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து போர் ஹை ரிலையன்ஸோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல தெரியும். ஸோ இது வந்து ஒரு போர் ஹைல வந்து அவங்க வந்து ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. இந்த லெவல் அவங்க கிராஸ் பண்றதுக்கு ஆப்வியஸா ஒரு பிரீத்திங் டைம் உங்களுக்கு தேவை. ஏன்னா நேற்று அந்த அளவுக்கு அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து they obviously need the buying pressure to cross the zone of 3050. So what happened, they actually get consolidated here. இங்க ஒரு ஸ்டேபிள்னஸ் கிரியேட் பண்ணாங்க, பிஓசியை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 3050க்கு மேலே தான் இன்னைக்கு பிஓசி ஆல்மோஸ்ட் மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் they are almost stabilizing the levels above the level of resistance. So that is good actually. ஆனால் ஐபியோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ட்ரை பண்ணாலும் அந்த பையிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ அதனால ஐபியோட பிரேக் அவுட் இன்னைக்கு நடக்கல. ஸோ ரிலையன்ஸ் இந்த இடத்துல பிஓசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் கண்டினியூஷன் ஆஃப் டுமாரோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஃபர்தரா இந்த லெவலை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க, அக்செப்டன்ஸ் கொடுத்து கண்டினியூ பண்றாங்கன்னா ரிலையன்ஸ்லயும் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்டட். பட் அகெயின் கண்டினியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் கண்டினியூஷன் ஆகலை அப்படின்னா கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மூவ்மெண்ட் இருக்கான்றதும் நம்ம பார்க்கணும். பட் நாளைக்கு வந்து நம்ம லைவ்ல இந்த ஸ்டாக்கையும் நம்ம இம்பார்ட்டண்டா ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ், நெக்ஸ்ட் டே அதோட ஃபாலோயிங் ஆக்டிவிட்டியும் இருக்கு. என்ன நாளையோட கண்டினியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரிலையன்ஸ் டூ. பிகாஸ் அது கண்டினியூ ஆனாதான் உங்களுக்கு அப்சைட் மூவ்மெண்ட்டை வந்து இருக்கும். இந்த பிஓசி வந்து சப்போர்ட்டா நாளைக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா தென் the market will continue. Let's see tomorrow. So Reliance and Bank Nifty. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலங்க. பிகாஸ் ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. அதனால இன்னைக்கு வந்து லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது பேங்க் நிஃப்டியில். அதனால இன்னைக்கு வந்து it was a balanced market today. So no IB breakout. ஏன்னா நேத்து வந்து IB breakout கொடுத்திருக்காங்க. நேத்தும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. which means they are almost respecting the single prints. எல்லா இண்டெக்ஸுமே அந்த சிங்கிள் பிரிண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸும் பாத்தீங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. பிகாஸ் they are under bullish control. அதனால அந்த வந்த இனிஷியேட்டிவா வந்து each and every time they are coming and taking a first level of support. So next பாத்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து இந்த ஜோனை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்திக்கு வந்து பிஓசி ஆஃப் லெவல் 52,890 அந்த ஜோன் கிட்ட இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு பிரேக் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபர்தராக அதை பிரேக் பண்ணி பிஓசியை வந்து மேலே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 52,950. ஸோ இந்த 53,000 இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ 53,000 இன்னும் வந்து ப்ராப்பராக அந்த லெவலில் அவங்க வந்து க்ளோசிங் இல்லை. ஸோ அதனால நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24K கிட்ட தான் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வேற ஆன் பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று பார்த்த ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் 53,000ன்றது. இன்னைக்கும் எக்ஸாக்டா 53,000க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் க்ளோசிங் இருக்கு. ஸோ 53,000க்கு கீழே இருக்கு. ஆனா நேத்தோட க்ளோசிங்கும் இன்னையோட க்ளோசிங்கும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ 52,900 இந்த ஜோனை வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனா வந்து 53,000க்கு மேல அவங்களால போக முடியல. So which means 52,850 on downside, 53,000 on upside. நம்ம யூஸ்வலாவே ஒரு செக் பாயிண்ட்ன்ற மாதிரி நம்ம வந்து லைவ் மீட்டிங்ல வச்சுப்போம். ஸோ அதை மாதிரி செக் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அப்சைட்ல 53Kக்கு மேல ஒரு அக்செப்டன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. டெய்லி பேசிஸ்லயே அது இன்னைக்கு கிடைக்கல.
ஸோ ப்ரொவைடட் நாளைக்கு வீக்லி மந்த்லியில் வந்து நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இஃப் நாட், this POC itself can act as a resistance. So everything depends upon tomorrow's opening. நம்ம வந்து எந்த மாதிரி அந்த ஓப்பன் ஆகுது, அந்த எந்த மாதிரி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிஃப்டியோட கம்பேர் பண்ணோம்னா பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த 53,000க்கு வந்து ரெசிஸ்டன்ஸை தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் தே ஆர் ப்ரொடெக்டிங் த லெவல்ஸ் ஆஃப் 52,800க்கு மேலே அந்த லெவல்ஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் ஃபியூ டைம்ஸாக so 52,700, this would be the proper level of support. First level of support is 52,900, 52,900 and 52,700. ஏன்னா 52,700ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட பிரேக் அவுட்டும் அங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் சப்போர்ட்டும் அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ 52,700 வந்து ஒரு ப்ராப்பர் பிளேஸ் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் பேங்க் நிஃப்டியில். ஃபர்தராக எப்படி நாளைக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் கண்டினியூ ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் நாட் ஃபர்தர் வந்து நம்மளுக்கு டவுனில் வரும்போது அந்தந்த சப்போர்ட்ஸ் வந்து வில் ஒர்க். பட் அகெயின் 53,000 on upside and 52,900 on downside. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லெவலை வந்து அவங்க பிரேக் பண்ணி ஃபர்தரா சஸ்டெயின் பண்ணணும். ஸோ ஃபர்தர் லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி upside downside clear and fin nifty. ஸோ fin niftyயும் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியும் இன்னைக்கு ஐபி பிரேக் அவுட் நடக்கல. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஐபி பிரேக் அவுட் நடந்து நல்லாவே வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லாவே ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து 23,750 அந்த லெவலில் நேற்று நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். பிகாஸ் தட் வாஸ் ஹை ஆஃப் எஸ்டர்டே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வந்து அவங்க வந்து தாண்டினாலும் ப்ரைஸ் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தே ஆர் கெட்டிங் ரிஜெக்ஷன் ஹியர். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன்றதுனால இந்த ஜோன் would be the proper level of selling zone. இது வந்து ஒரு செல்லிங்கா மாறிடுச்சு, இந்த ஸ்ட்ராங் செல்லிங்கா மாறிடுச்சு. Again they have created the peacock today at the level of 23,700. So 23,700க்கு கீழே தான் இன்னையோட க்ளோசிங்கும் இருக்கு. which means like 23,700 வந்து நாளைக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்க போதா இல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா மாற போதான்றது நாளையோட கண்டினியூஷன் அண்ட் ஓப்பனிங்கை வச்சு நம்ம பார்க்கலாம். So provided if at all they are opening above the level of POC, then the first level இந்த 750க்கு மேல ஒரு price oda acceptance is required. So that was not happen in last 2 days. So that should happen for the next continuation. Next level of continuation ku இந்த லெவலுக்கு மேல ஒரு acceptance is required. So if not POC க்கு கீழ வராங்க, POC itself is acting as a resistance அப்படினா then கீழ வரும்போது நமக்கு வந்து அந்த levels of low வந்து நமக்கு 23,550. So 23,550 then 23,500. இந்த ஒரு ஜோனும் நம்மளுக்கு வந்து ஒரு மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும். பட் மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட் would be around 23,400. பட் அகெயின் வந்து அதுக்கு இந்த மைனர் சப்போர்ட்ல வந்து if at all they are going to break this minor level of support, then in the 23,400 would be the major level of buying single print oda support. But as of now the immediate support is 23,550 to 600. So everything depends upon tomorrow's opening and continuation with the price. So fin nifty பாத்தீங்கன்னா இன்னையோட க்ளோசிங்கும் வந்து கீழே தான் இருக்கு. அண்ட் எவ்ரி டைம் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க பர்ஃபெக்டா ரெசிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ நல்லாவே அங்கே செல்லிங் ப்ரெஷரும் தெரியுது. ஸோ நாளையோட ஓப்பனிங் பிளஸ் கண்டினியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சினாரியோ வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு மிட் கேப். ஸோ மிட் கேப் வந்து நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ ஒரே ரேஞ்ச்ல வந்து பிஓசியை ஃபார்ம் பண்றாங்க. மேபி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிளியரா வச்சிருக்காங்க. இந்த லெவல் வந்து 12,400. ஸோ இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் வந்து ஐபி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பையிங் சிங்கிள் பிரிண்ட்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12,260. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் வாஸ் வெரி கிளியர். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து 2 நாளா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2 நாளுமே பிஓசி மோராலஸ் ஒரே ரேஞ்ச்ல இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸும் பிஓசியும் ஒரே ரேஞ்ச்ல ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத நேத்தே நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அகெயின் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்றதுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் அவங்களுக்கு தேவை. அந்த ரெசிஸ்டன்ஸை அவங்களால கிளியர் பண்ண முடியல. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த பையிங் ப்ரெஷர் டு கிராஸ் த லெவல் ஆஃப் 12,400.
So obviously what happens, they broke the IB down. So IB வந்து கீழ range extension கொடுத்து buying single printல வந்து they have taken a support and closing on POC பாத்தீங்கன்னா 12,000. So நாளைக்கு continuation இந்த market வந்து if at all they are going to continue with the POC above, first level of resistance நம்மளுக்கு 12,400 இருக்கும். And based on price acceptance வந்து above levels எல்லாமே, ஏன்னா இதுக்கு மேல தான் உங்களுக்கு resistance இருக்கு. இந்த level அவங்க clear பண்ணாலும் price ஓட acceptance is required. So downside ல பாத்தீங்கன்னா again the single print ஓட retest பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. So 12,150 would be the first level of support. If at all that was broken, 12,000 ல இருந்து 12,050 வரையும், ஏன்னா இதுதான் வந்து அவங்க previous timesல வந்து support எடுத்த இடம். So இந்த zoneல எங்க வேணா அவங்க support எடுக்கலாம். Further வந்து நாளையோட action பார்த்துட்டு will decide. ஆனா இன்னியோட closingம் பாத்தீங்கன்னா POC ல தான் இருக்கு. So POC வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து PPOC. So இந்த PPOC வந்து அவங்க அப்சைட்ல வந்து சப்போர்ட்டா எடுக்கறாங்களா இல்ல வந்து இத வந்து ரெசிஸ்டே ஆக போதா இல்ல இது வந்து நோ யூஸா அப்படின்றது வந்து நாளைக்கு தெரியும். So further will follow the levels tomorrow. நாளைக்கு வந்து நம்ம லைவ் ட்ரேடிங் செஷன்லயும் வந்து நம்ம each and every இண்டெக்ஸும் அனலைஸ் பண்ணலாம். பிகாஸ் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு க்ளோஸ். அதனால நம்ம ஸ்டாக்ஸும் இண்டெக்ஸும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ மந்த்லி க்ளோஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். And thank you so much for your support and thanks for watching. So நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for educational purpose and meet you on live. Thank you so much.